வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கோம். நான் உங்கள் பிரசாந்த். வெல்கம் டு எஸ்பி கட்ஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ முக்கியமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வெறித்தனமான லுக்கில் சிவகார்த்திகேயன், அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் மேஆர் முருகதாசும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தின் மாஸ் டைட்டில் டீசர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரிவ்யூ. அந்த படத்தின் டைட்டில் மதராசி. இது ஒரு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது. ஏன் தெரியும்? விஜய், ரஜினி, அஜித் படங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ் படமாக உருவாகும் இருக்கும் இந்த SK23 படத்தின் அதிகாரப்பூர்வ டைட்டில் டீசர் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இதன் பேர் மதராசி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து முழுமையாக பேசலாம் வாங்க. ஏன் இந்த படத்துக்கு இத்தனை எதிர்பார்ப்பு சிவகார்த்திகேயன் 23? இந்த படத்தை மேஆர் முருகதாஸ் இயக்குறாரு. அது ஒரு முக்கிய காரணம். இவர் இயக்கிய கத்தி, தர்பார், தோலா போன்ற பல ஹிட் படங்களை யாராலும் மறக்க முடியாது. முக்கியமா கஜினி. தமிழில் தொடர்ந்து சூப்பர் ஹிட் கொடுத்துள்ள இந்த மாஸ்டர் இயக்குனர் முதன்முறையாக சிவகார்த்திகேயனுடன் இணைந்து பணிபுரிகிறாரு. இது சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கே ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டம். மிக முக்கியமா இந்த படத்தில் யாரா நடிக்கிறாங்கன்னு சொன்னா ருக்மணி வசந்த், பிஜு மேனன், வித்யு ஜாம்வால், விக்ரந்த் போன்ற பிரபல நடிகர்களும் நடிக்கிறாங்க. குறிப்பாக வித்யு ஜாம்வால் பத்தி சொல்லணும்னா அவர் தான் இந்த படத்துக்கு வில்லனாக நடிக்கிறாரு என்று கூறப்படுது. இவரது அதிரடி ஸ்டண்டுகள் இந்தியா சினிமாவை மிரண்டு போகும் அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே நாங்க துப்பாக்கி படத்திலையும் பார்த்திருப்போம் அவரை வில்லனாக. அது நம்ம தளபதிக்கு வழக்கம் போல மியூசிக் அனிருத்து, பிஜிஎம் எல்லாம் இந்த டீசர்ல செம்மையா வந்திருக்குது. அதை எங்களால உணர முடியுது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தலை இல்லாம ஒரு முடி இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் படத்துக்கு அனிருத் இல்லாம இருக்க முடியாது. ஆனா இந்த படத்துக்கு அனிருத் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில்ல, அதுவும் இந்த டைட்டில் டீசர்ல என்ன மாஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வெளியான இந்த டைட்டில் டீசர்ல பார்த்துட்டு பல பேர் ட்ரெண்டிங் ஆக்கி வச்சிருக்காங்க. வெறித்தனமா இருக்கு. மதராசி என்ற பெயர் சூட்டி இருக்கு. இந்த படம் சென்னை பற்றியதா இல்ல ஒரு மாஃபியா படமா என்று சில பேர் கேள்வி எழுப்பி வராங்க. இல்ல அரசியல் படமா கூட இருக்கலாம்னு சிலர் சொல்லி வராங்க. இதை பற்றிய சரியான தகவல் இன்னும் வெளிவரல. ஆனா சிவகார்த்திகேயன் அந்த பிளாக் ஜாக்கெட்டில் ஸ்டைலிஷான முறையில் முழு மாசாக தெரிகிறாரு. சமூக வலைத்தளங்கள்ல ஃபேன்ஸுடைய ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீசர் வெளியானது போதே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்கு மதராசி ஹேஷ்டேக், சிவகார்த்திகேயன் 23 ஹேஷ்டேக்னு ட்ரெண்ட் ஆக்கி இருக்காங்க நம்ம ரசிகர்கள். இது சிவகார்த்திகேயன் கரியர் பாயிண்ட் சொல்றாங்க. முருகதாஸ் மாஸ் மீட்டி விட்டாரு. சிவகார்த்திகேயன் அதிரடி ஆட்டம் இன்னும் தொடங்கும் என்னும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எப்போது வரும், படத்தின் ரிலீஸ் தேதி என்ன, இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல. ஆனா 2025 இறுதியில அல்லது 2026 தொடக்கத்துல இந்த படம் வரும் என எதிர்பார்க்கப்படுது. மதராசி இந்த பேர் நிச்சயமா தமிழ் சினிமால ஒரு புதிய அத்தியாயமா இருக்க போது. சிவகார்த்திகேயன் பிளஸ் முருகதாஸ் கூட்டணி செம்ம மாசா இருக்க போது. உங்கள் எதிர்பார்ப்பு என்ன ரசிகர்களே? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்பி கட்ஸ் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.